ஹாய், பிரைஸ் த லார்ட். நம்மளுடைய மனம் திரும்புதலின் பயணத்தில் இது நம்முடைய 23வது நாள். தொடர்ந்து ஆண்டவர் எப்பேற்பட்ட மனம் திரும்புதலை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நம்ம மனம் திரும்பும் போது எப்படி இருக்கணும், நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும், நாம் எதற்காக வாழணும் அப்படின்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. உணர்வுள்ள இருதயத்தை தந்து தம்முடைய சித்தத்திற்கு நேராக, தம்முடைய திட்டத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை வணைந்து கொள்வாராக. நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், எதை செய்தாலும் அது கிரியையினால் ஆகட்டும் அல்லது வார்த்தையினால் ஆகட்டும், அது தேவனுடைய மகிமைக்கென்று செய்யணும். இப்படி நான் மனம் திரும்பி ஆண்டவருடைய மகிமைக்கென்று நான் வாழணும் அப்படின்னு நான் வாழும்போது நிறைய நேரத்தில் இந்த ஒரு டவுட் நமக்கு வரலாம். நான் உண்மையாகவே மனம் திரும்புகிறேன்னா, நான் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நெருங்குறேன் அப்படின்னா எதுக்கு இத்தனை தூங்க முடியாத இரவுகள், எதுக்கு இத்தனை அழுகைகள், தாங்க முடியாத வலி, இருதயத்தை சுக்கு நூறாக உடைக்கிற கேள்விகள், இதெல்லாம் எதுக்கு வந்துக்கிட்டே இருக்கு? பைபிள் இதை குறித்து என்ன சொல்லுது அப்படின்ற காரியத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பைபிள் 2 காரியங்களை சொல்லுது. ஒன்று லௌகீக துக்கம், இன்னொன்று தேவனுக்கேற்ற துக்கம். இந்த லௌகீக துக்கத்துல தான் நிறைய நேரத்துல நம்ம தேவனுக்கேற்ற துக்கம் அப்படின்னு நினைச்சு நாமளா வழி விலகி போயிடுறோம். எப்படி அன்னைக்கு ஏவாள் அந்த ஒரு மரம் மட்டும்தான் அதாவது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கும் நன்மையுமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாந்தாங்களோ, அதே போல நாமளும் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியால வரக்கூடிய கோட்ஸ், மற்றபடி வர போதனைகள், பிரசங்கங்கள், இதெல்லாம் பார்த்து இதை தான் ஆண்டவர் சொல்றாரோ அப்படின்னு நினைச்சு நம்ம வழி விலகி போயிடுறோம். ஆனா உண்மையாவே தேவனுக்கேற்ற துக்கம் என்ன பண்ணும், என்ன நம்ம மனசுல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா லௌகீக துக்கத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல இருக்கு, பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. அப்ப நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய மனசுல இருந்துச்சு. மனம் திரும்பும் போது உண்மையாவே நம்ம மனம் திரும்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இத்தனை காரியங்கள் நம்முடைய மனதுல வரும். முதலாவது பார்க்குறோம், எவ்வளவு ஜாக்கிரதை. அந்த ஜாக்கிரதை எதுக்குன்னா, ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக நான் ஒரு காரியத்தை பார்க்கக்கூடாது, ஒரு காரியத்தை பேசிடக்கூடாது அப்படின்ற ஜாக்கிரதையை இந்த மனம் திரும்புதல் ஆண்டவருக்கேற்ற துக்கம் நமக்கு தரும். அடுத்து குற்றந்தீர நியாயம் சொல்லுதல். எதுவா இருந்தாலும் உள்ளது உள்ளபடி, இல்லது இல்லதென்றும் நாம சொல்ல ஆரம்பிப்போம். அடுத்து எவ்வளவு வெறுப்பு, பாவத்திற்கு நேராக ஒரு வெறுப்பு நம்மளுடைய இருதயத்துல பிறக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தையும் பக்தி வைராக்கியத்தையும் நமக்கு உண்டு பண்ணும். ஆண்டவர் என்னிடத்துல என்ன பேசுகிறார், ஆண்டவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில என்ன, நான் அல்ல இனி கிறிஸ்துவே அப்படின்ற ஆவலையும், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு தேவனுக்கேற்ற துக்கம் அந்த பயத்தையும் நமக்கு தரும். இதெல்லாம் தேவனுக்கேற்ற துக்கம் இந்த மனம் திரும்புதல்ல நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஆனால் லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் ரியல். ஆண்டவர் என்னைக்குமே இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் இதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. ஆனால் தேவனுக்கேற்ற துக்கத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, மனம் திரும்புதல்ல முழுசாக நம்மளை விட்டு கொடுக்கும்போது, இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம காண முடியும். ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவாராக. என்னையும் உங்களுடைய ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். மே காட் பிளஸ் யூ.